இந்த உலகத்தில் நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்கன்னு 2 வகைகள் இருக்குதுங்க. இந்த 2 வகையுமே ஒரு மனிதன்ட நடத்தையையும் அவன் சிந்திக்கிற சிந்தனையிலையும் பெரும்பாலும் அவன் ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வையிலையும் தங்கி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம சுற்றி இருக்க மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நாம் எனக்கு நல்லதுன்னு தோன்றது உங்களுக்கு கெடுதியாக தோணலாம், உங்களுக்கு நல்லதுன்னு தோன்றது எனக்கு கெடுதியாக தோணலாம். அந்த வகையில் நாம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க நம்மளை கெட்டவங்களாக நினச்சிருவாங்களா, அவங்க நம்மளை நல்லவங்களாக நினச்சிருவாங்களான்னு ஒவ்வொரு செயற்பாடையும் மற்றவங்களுக்காக நம்ம யோசித்து செஞ்சோம்னா நாமளாக வாழ முடியாதுங்க. நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா, நம்ம சரியாக வாழ்கிறோமா, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு இன்னலும் இல்லாமல் மனசறிஞ்சு நம்மளை அறிஞ்சு எந்த ஒரு இன்னலும் செய்யாமல் நாம் சந்தோஷமாக வாழ்ந்தால், நம்ம திருப்தியாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை தாங்க நல்ல வாழ்க்கைன்றது என்னுடைய கருத்து. இப்போ சொல்லுவாங்கள்ல, 10 விரல்களும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு. 10 விரல் 10 விதமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த பெரிய உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்க எல்லா மனிதர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க. யாருமே ஒரே மாதிரி யோசிக்கவும் மாட்டாங்க, ஒரே மாதிரி நடந்துக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம யாரை திருப்திப்படுத்த முடியும்? யார் சொல்கிறத நம்ம கேட்டு நடக்க முடியும்? இல்லைங்க. நம்ம மனசாட்சிக்கு, நம்ம திருப்திக்காக, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம அறிஞ்சு எந்த இன்னலும் செய்யாமல் வாழ்ந்தாலே நாம் இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறோம்னு அர்த்தங்க. யோசிச்சு பாருங்கள்.